Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். வீட்டுக்கு போகிறாங்க, அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணுறது. அந்த பொண்ணு இல்லை, அந்த பையனும் இல்லை, தனுஷும் இல்லை. சின்ன பையன் ஒருத்தர் வந்துருக்கான், அவனை தூக்கி போட்டாங்க. அவன் 17 வயசு, மைனர் வேறு. ஒரு வழக்கு கத்த தூக்கி போட்டு வந்துட்டாங்க. வந்தோடனே வண்டி திருவள்ளூரில் வந்து வண்டியெல்லாம் மாற்றிருக்காங்க, ஒரு லாட்ஜில் வச்சு. இந்த வண்டி இல்லை, வேறு வண்டின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. வடமண்டல ஐஜி எல்லாத்தையும் கொண்டாந்து ஹைகோர்ட்டில் கொடுத்துட்டாருன்னு வச்சுங்க, சிடி வரைக்கும். ஜெயமூர்த்தி யாரும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம், அவர் யாரும் மிஸ்கைட் பண்ணிட்டாங்க. அவர் நேராக திருவள்ளூரில் இன்றைக்கி போட்டிருந்தீங்க, அவன் போட்டிருந்தாங்க, நம்ம பெயிலே ஆகியிருக்கும். ரூட்டில் வந்தவரை 5 நிமிஷத்துலேயே கைது போனவங்க எப்பயும் போல தான் வந்தாங்க. யார் ஜெயராம், கோர்ட்டு என்ன செஞ்சிட போகுது நம்மளை? இப்படி இந்த போலீஸுக்கே உள்ள ஆணவங்க செஞ்சு காட்டுச்சுல கோர்ட்டு, இப்படியும் கோர்ட்டு இருக்கும். விசாரணை முடிவு வரட்டும், நான் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறேன், அவ்வளோதான், கிளம்பலாம், முடிஞ்சு போச்சு. ஜெயராம் சைடில் ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கவே விடலை யாரையும். இன்னும் ரிட்டையர் ஆக போகிறது எல்லாம் இப்போ கிராஜுவேட்டிலாம் இன்னும் போயிடும். சஸ்பெண்டு, இது மாதிரி பென்ஷன் வராது. நீங்கள் பிழப்பூதியம் வரும், வாழ்வூதியம்னு கொடுப்பாங்க. 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி பேமெண்ட் போடுவாங்க. அதை வச்சு தான் நீங்கள் ஓட்டணும். வண்டி ஊர் மக்களே பார்த்துருக்கு, ஊர்லேன்னு சத்தம் போட்டிருக்காங்க எல்லாரும். கதற அந்த பையனை தூக்கிட்டு வந்திருக்காங்க. பையன் மைனர் வேறு, மேஜராக இருந்தால் கூட இவ்வளோ பெரிய சீரியஸ் ஆகிருக்காது. நான் உங்கள் துவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் திரு தமிழவேந்தன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சமீபத்தில் திருவள்ளூரில் ஒரு காதல் ஜோடி வந்து ஸ்டேஷனுக்கு போன சம்பவத்தை எல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். குறிப்பாக அந்த பையனுடைய தம்பியை வந்து ஏடிஜிபி காரில் வந்து கடத்திட்டு போனதாக தகவல். இதன் காரணமாக உடனடியாக யார் அந்த ஏடிஜிபி அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது ஜெயராம் அவருடைய பேர் வந்து அடிபட்டிருக்கு. இன்னைக்கு அவருடைய பதவி வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கு. ப்ளஸ் 20 மணி நேரம் போலீஸ் விசாரணைக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து இப்போதான் வந்து வீட்டுக்கு கிளம்பி இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஒரு கட்சியினுடைய தலைவர் எம்எல்ஏவும் சம்மந்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற இதில் பேச்சு அடிபடும் போது அது வந்து பூவை ஜெகன்மூர்த்தி தான் அடிபட்டிருக்கு அப்படிங்கிற இதில் அவர் இந்த கேஸில் இன்வால்வ் ஆகிருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரணைக்கு போகும்போது அவர் உடனடியாக முன்ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். அதன் பிறகு நீதிமன்றத்தால் வந்து எப்படியெல்லாம் வந்து கடுமையான வார்த்தைகளால் என்ன மாதிரி விமர்சனத்துக்கு உள்ளானார் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். இவருடைய முழு பின்னணி தான் என்ன? விஜயஸ்ரீ, தேனி மாவட்டத்தை சேர்ந்த விஜயஸ்ரீ, அது ஒரு 500 கோடி ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டி சொந்தக்காரி, பெரிய பணக்காரு. அது இன்ஸ்டாகிராமில் ஒருத்தனோட லவ், இன்ஸ்டன்ட் லவ் திருவள்ளூரில். அந்த பையன் திருவள்ளங்காட்டு பையன், அவங்க பேர் தனுஷ், சாதாரண பையன். அந்த பொண்ணு நாயுடு, இவங்க வந்து விஸ்வகர்மா. அந்த பையன் 2 பேரில் ரிஜிஸ்டர் மேரேஜ், உடனே ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆகிடுது. அப்போ அந்த பெண்ணோட தகப்பன் வந்து இந்த பொண்ணை மீட்கணுங்கிற முடிவு எடுக்கிறாரு. அப்போது ஒரு முன்னாள் போலீஸ் ஒருத்தியை பிடிக்கிறாரு, மகேஸ்வரின்னு. ஏன் முன்னாள் போலீஸ்னு சொன்னால், அதே போலி டாக்குமெண்ட் கொடுத்து போலீஸாக இருந்தது, அதே தூக்கிட்டாங்க வேலையை விட்டு முன்னாடியே. அது எக்ஸு, அதை பிடிக்கிறாரு. அதை பிடிச்சி அது ஒரு லிங்க் எடுக்குது, போலி டாக்குமெண்ட் கொடுத்து போலீஸ் ஆனது. அது டிஸ்மிஸ் டெர்மினேட் ஆனது. அது அதோட லிங்க் எடுக்கிறாரு. அதை எடுத்தோன்னா அது ஜெயராம் ஏடிஜிபி லிங்க் எடுக்குது. ஜெயராம் ஏடிஜிபிக்கும் அந்த லேடிக்கும் நல்ல இருக்கும். அது லிங்க் எடுக்குது. லிங்க் எடுத்து சரி ஒரு செட்டிங் போட்டு பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணக்குள்ள அந்த ஏடிஜிபி என்ன செய்கிறாரு, உணர்ச்சி வசப்பட்டு தன்னோட வண்டியை கொடுத்து அனுப்புகிறாரு. தான் துப்பாக்கி கொடுத்து அனுப்பலாம்னா என்னமோ தெரில, தான் வண்டியை கொடுத்து அனுப்புகிறாரு. தன்னோட வண்டியிலே நேராக போய் வீட்டுக்கு போகிறாங்க, அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணுறது. அந்த பொண்ணு இல்லை, அந்த பையனும் இல்லை, தனுஷும் இல்லை. சின்ன பையன் ஒருத்தர் வந்துருக்கான், அவனை தூக்கி போட்டாங்க. அவன் 17 வயசு, மைனர் வேறு. ஒரு வழக்கு கத்த தூக்கி போட்டு வந்துட்டாங்க. வந்தோடனே வண்டி திருவள்ளூரில் வந்து வண்டியெல்லாம் மாற்றிருக்காங்க, ஒரு லாட்ஜில் வச்சு. இந்த வண்டி இல்லை, வேறு வண்டின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. பட் வடமண்டல ஐஜி எல்லாத்தையும் கொண்டாந்து ஹைகோர்ட்டில் கொடுத்துட்டாருன்னு வச்சுங்க, சிடி வரைக்கும். இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் கொடுத்துட்டாரு, சிடிஆர் கொடுத்துட்டாரு. ஒரு மகேஸ்வரி, ஜெயராம் இவங்கெல்லாம் யார்கிட்ட பேசுனாங்க, என்ன பேசுனாங்கன்னு சிடிஆர் வந்துருச்சு, ஆடியோ பதிவுகள் எல்லாம். ஆமாம், கொடுத்துட்டாரு. கொடுத்தோடனே அப்புறம் அந்த அம்மா போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. யார்? தனுஷோட அம்மா, யார்? கடத்தப்பட்ட சிறுவனுடைய தாய் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே அந்த கம்ப்ளைண்ட் மேலே ஒரு 7 பேர் மேலே எஃப்ஐஆர் போடுறாங்க. அதில் மகேஸ்வரி, ஒரு அட்வொகேட்டு, ப்ளஸ் 5 பேர். ப்ளஸ் 5 பேர் தான் புரட்சி பருவத்தில் அனுதாபிகள். அதில் தான் ஜெகன்மூர்த்தி அரசுக்கு வைக்கப்படுறார். அவருக்கு இதில் டைரக்ட் இன்வால்வ் இருந்தது என்னமோ, பட் அவங்க அனுதாபிகள் இருந்தோன்னே அவங்கள கோத்து உள்ளே இழுத்துட்டாங்க. உள்ளே இழுத்தோன்னே ஜெகன்மூர்த்தி யாரும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம், அவர் யாரும் மிஸ்கைட் பண்ணிட்டாங்க. அவர் நேராக திருவள்ளூரில் இன்றைக்கி போட்டிருந்தீங்க, அவன் போட்டிருந்தாங்க, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பெயிலே ஆகியிருக்கும். சொல்கிறது மாவட்ட நியூஸ். ஆமாம், அவ்வளவுதான், அது பெருசாக இருக்காது. ஓகே, ஸ்டேட் லெவலில் நியூஸ் ஆகி போச்சுங்க. ஹைகோர்ட் வந்தோன்னே ஞாயிற்றுக்கிழமை போய்ட்டு சிஜேட்டு போய் ரெப்ரசன்ட் பண்ணாங்க. ஃபுல் அவசர வழக்காக விசாரிங்கன்னு. அவர் சிஜே எம்எல்ஏன்னா அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? சரி, எம்எல்ஏ சிறப்பு ஜட்ஜி இருக்கார்ல, அவர்கிட்ட போகுன்னு போட்டு விட்டார்.
ஐயா வேல்முருகன் சிக்கிட்டு அவங்களுக்கு டைம் ஒர்க் அவுட் ஆகலை, அவ்வளோதான். பேட் டைம் ஸ்டார்ட் ஆகிட்டு வேல்முருகன்ட்ட வந்துருச்சு. வேல்முருகன் போனவொடனே புறமண்டையில் விட்டு அடித்து ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாரு. விடுதலை போனவனைய கூப்பிட்டு வச்சு தண்டனை கொடுக்குறது. அவர் அந்த ஸ்டைலில் உள்ளவர். அவர்கிட்ட வந்தோடனே பார்த்தாரு, வழக்கை சுற்றி பற்றி பார்த்தாரு. அங்கே வடக்கு மண்டல ஐஜி எல்லாத்தையும் டாக்குமெண்ட்டை கொண்டு வா அப்படின்னு கொண்டு வந்துட்டார். ஜெயராமையும் ஜெகன்மூர்த்தியும் நாளைக்கு 2:30 மணிக்கு, நேற்று 2:30 மணிக்கு அப்பியர் ஆகுங்கன்ட்டார். அதுலேயே ஜெகன்மூர்த்தி லேட் ஆயிடுச்சு. அப்பியர் ஆகுது. அதில் ஹீட் ஆகிட்டார் அவர். டைமும் கொடுத்து வரலையா அப்படின்னு, இன்னும் லே ஆகுதுன்னு. ஜெயராம் வந்தார். இவர் ஏடிஎஸ்பி, உன் ஜிப்லேயே கிட்னாப்பு, ரைட்டு, இவனை கைது பண்ணு, திருவிழாங்காடு போலீஸு டேக் ஓவர் எடு ஆளை. சார் நீ கோஆப்ரேட் பண்ணணும், நீ கைது தான் போ. ஒரு டியூட்டியில் வந்தவரை 5 நிமிஷத்துலேயும் கைது போனவங்க எப்பயும் போல் ஹாயாக தான் வந்தாங்க. யார்? ஜெயராம். கோர்ட் என்ன செஞ்சிட போகுது நம்மளை? இப்படி இது இந்த போலீஸுக்கே உள்ள ஆணவங்க. கோர்ட் என்ன செஞ்சிடும் நம்மளை? ரைட்டு போ, செஞ்சு காட்டுச்சுல கோர்ட்டு. இப்படியும் கோர்ட்டு இருக்கும், செஞ்சு காமிச்சதில்ல. அடுத்து ஜெகன்மூர்த்தி பக்கம் திரும்பினாங்க. நீங்கள் மக்கள் பிரதிநிதி, உங்கள் மேலே அந்த மரியாதை இருக்குது. ஆனால் நீங்கள் கட்டப்பஞ்சம் இது பண்ணிகிட்ருக்கீங்க. அதை எப்படி நான் ஒதுக்க முடியும்? நீங்கள் 200 பேர்கிட்ட வந்தால் நான் பயப்படுவேன்னு வச்சிங்களா? இப்போ கூட உங்கள் மேலே நடவடிக்கை எடுத்துருவேன். அவ்வளோதான், அப்படியே ஜம்பிச்சு போச்சு எல்லாம். 26ஆம் தேதி பெயிலோ, கம்மிங் வியாழக்கிழமை. 26ஆம் தேதி நான் போஸ்ட்போன் பண்ணுறேன். அதுக்குள்ளே நீங்கள் விசாரணைக்கு கோஆப்ரேட் பண்ணணும். 50 பேர்லாம் அழைச்சிட்டு போகக்கூடாது ஸ்டேஷன் பக்கம், தனியால் தான் போகணும். போயிட்டு விசாரணைக்கு கோஆப்ரேட் பண்ணி 3 மணி நேரம் விசாரிச்சுருக்காங்க. விசாரணை முடிவு வரட்டும், நான் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறேன். அவ்வளோதான், கிளம்பலாம், எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஜெயராம் சைடில் ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கவே விடலை யாரையும். அடுத்த கேஸை கூப்பிடுங்க, முடிஞ்சுது. ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க? அவ்வளோதான், அடுத்த கேஸை கூப்பிடுங்க, கதை முடிஞ்சது. இதில் என்னென்னா, கல்யாணம் பண்ணவங்க ஒரு பக்கம் சந்தோஷமாக வாழ்கிறாங்க, அவங்கள தூக்க சொன்னவங்க அவங்க தேனி பக்கம் பதுங்கிட்டாங்க. இது நடுவில் நின்றவங்க எல்லாம் திண்டாட்டத்தில் போயிட்டாங்க. நடுவில் நின்று ப்ளே பண்ணாங்கல்ல ஜெயராமெல்லாம். ஆக்சுவலாக அவர் ரிட்டையர் ஆக போகிறாரு. ஏடிஜிபி ஒரு 1 இயர் தான் சர்வீஸே இருக்குது. டோட்டல் கிராஜுவேட்டி எல்லாம் பிளாக் ஆகிடும். கிட்டத்தட்ட அடுத்த லெவல் அவர் அப்படின்னு போகிறாரு, அப்கிரேட் அப்படின்னா டிஜிபி தான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஆயுதப்படை தான் இருந்தார், ஆயுதப்படலான்னு இருந்தார். அதுக்கு சான்ஸ் கிடையாது. அவர் கோவை பாம் பிளாஸ்ட் 96 தான் சர்வீஸ் எடுத்திருக்காரு. அவர் கோவை பாம் பிளாஸ்ட்டில் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. 98. ஆமாம், ரிட்டையர் ஆக போகிற காலத்தில் 96 ஒரு சார்ஜ் எடுத்தார். 98 கோவை பாம் பிளாஸ்ட்டு அது நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். ஆமாம், ஏன் இந்த அல்ப புத்தி ஆச்சுன்னு தெரியல. இது இன்னும் ரிட்டையர் ஆக போகிறது எல்லாம் ஏன் இப்போ கிராஜுவேட்டிலாம் இன்னும் போயிடும். சஸ்பெண்டு, இது மாதிரி பென்ஷன் வராது. நீங்கள் பிழப்பூதியம் வரும், வாழ்வூதியம்னு கொடுப்பாங்க. 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி பேமெண்ட் போடுவாங்க. அதை வச்சு தான் நீங்கள் ஓட்டணும். இந்த ட்ரையல்லாம் விடுதலை ஆகணும். விடுதலையாகி மறுபடியும் ஹைகோர்ட்டை 226 லிட்டு போட்டு தான் நீங்கள் உள்ளே வரணுமே. எவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது பார்த்தேங்க. கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. இவ்வளோ சர்வீஸுக்கு வந்து ரிட்டையர்ட் ஆகும்போது எந்த பலனெல்லாம் போயிடுச்சு. எவ்வளோ பெரிய அசிங்கம், யாரும் மதிக்க மாட்டாங்க. செஞ்ச வேலை அப்படி இல்லை. சொந்த ஜீப்பை கொடுத்து அனுப்பலாமா? கொடுத்து அனுப்பி 2 போலீஸ் போயிட்டு வந்தால் கூட ரைட்டு எதை ஏற்றுக்கலாம். அது எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஏடிஜிபி காரில் தான் அந்த பையனை கடத்தியிருக்காங்க. வண்டியை பார்த்துருக்காங்க, வண்டி சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்திருக்காங்கல்ல. ஏங்க போலீஸ் வண்டி தெரியாதா? மேலே சிக்கு புக்கு லைட் எரிஞ்சிட்டு வர்றது தெரியாதா? என்ன சினிமா ஷூட்டிங்கா? மேலே டாப்பாங்கள் காமிக்காமல் படம் எடுக்கிறதுக்கு வண்டி ஊர் மக்களே பார்த்துருக்கு. ஊர்லேன்னு சத்தம் போட்டிருக்காங்க எல்லாரும். கதற அந்த பையனை தூக்கிட்டு வந்திருக்காங்க. பையன் மைனர் வேறு. மேஜராக இருந்தால் கூட இவ்வளோ பெரிய சீரியஸ் ஆகிருக்காது. பையன் மைனரு. ஹைகோர்ட் வந்தது இன்னும் சீரிய போச்சு, வியாபாரம் டோட்டலாக சீரி போச்சு. அது வேல்முருகன் ஐயாட்ட மாட்டினா எப்படி வச்சு செய்கிறதுன்னு பார்க்கல, வச்சு செஞ்சிடுறது. அவர் ரொம்ப வெரி சீரியஸ். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் கேளுங்க. மொத்தம் ஒரு 6 அக்யூஸ்டு, 4 அக்யூஸ்டு விடுதலை, 2 அக்யூஸ்டு தண்டனை, 7 வருஷம் ஒரு போக்சோவில். அப்பீல் வேல்முருகன் ஐயாட்ட வருது. டேட்டு போடுறேன், 4 பேரையும் நான் பார்க்கணும், வர சொல்லுங்க அப்படின்ட்டாரு. ஓகே, 4 பேரையும் போலீஸ் கொண்டாந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. A1 A2 7 years நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். A3 A4 A5 A6 எல்லாருக்கும் லைஃபு. வேல்முருகன் ஐயாட்டங்க, இதே அவர்கிட்ட தாங்க. ஓகே, எல்லாருக்கும் லைஃபு, ஆயில் தானே. A1 A2 ஏதாவது பேச விரும்புகிறீங்க அப்படின்னாரு. இல்லைங்க, ஒன்றும் இல்லைங்க. ஏதாவது பேசுனீங்கன்னா அப்புறம் நான் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைங்க பரவாயில்லைங்க. அதில் ஒருத்தன் கல்யாணம் மனக்கோலத்தோடு வந்திருந்தான். அன்றைக்கி ஒன்று கல்யாணம். ஐயா எனக்கு நீ கல்யாணம், மாப்பிள்ளை சட்டையெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டாங்க. அப்படியே ஐயா நீ கல்யாணம் ஐயா அப்படின்னாங்க. அதுக்கு என்ன அப்படி சொல்கிறீங்க? நான் தற்கொலை தான் பண்ணிங்கண்ணா. அது என்னோட மைண்டு கிடையாது.
16 வயசு பொண்ணை பந்தா அனுப்ப நல்லா இருந்ததா ஓ அப்படின்னாரு. அந்த மாதிரி டைப் அவர். மெர்சிக்கெல்லாம் வேலையே கிடையாது. அதான் விடுதலையான கேஸை தூக்கியாந்து வச்சு மறுபடியும் லைஃப் கொடுத்துட்றாருங்க. அப்படி போயிட்டுருக்கு. இங்கே போய் சிக்குவாங்களா ஜெயராம? அவ்வளோதான். நீ போலீஸ் வண்டியை வச்சு கிடத்துறியா? யார் விட்டு வரிப்பணத்தில் ஓடுது டீசல்? அவர் கேட்குறாருங்க, யார் விட்டு வரிப்பணத்தில் ஓடுது? மக்கள் வரிப்பணத்தில் ஓட்டிக்கிட்டு நீ உன் பர்சனல் யூஸ் பண்ணுற, கிட்னாப் பண்ணுற, நீ நான் அக்யூஸ்டு, ஓ நீனும் இந்த கேஸில் உண்டு ஓடு. இல்லை, இப்போ அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டாரா அப்படிங்கிற கேள்வி வந்து எழுந்திருக்கு மீடியா முன்னால். ஏன் அப்படின்னா அவர் அந்த திருவாலங்காடு அந்த காவல் நிலையத்திலேருந்து விசாரணை முடிந்து வெளியே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு அவர் காரில் கிளம்பி போகிறாரு. இது என்ன? என்கொயரி கண்டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, நேற்று கைது தான், அது கைது, சஸ்பெண்டு, கைது, துறை நடவடிக்கை எடுத்தாச்சு, விசாரணை போயிட்டு இருக்குல்ல. ஏன்னா இவரும் அவர் தனித்தனியால் விசாரிக்கிறாங்க. ஏறக்குறைய 20 மணி நேரம் பக்கம் விசாரிச்சிருப்பாங்க. 20 மணி நேரம் எப்பா அவரை வச்சு செஞ்சுட்டு இருப்பாங்க எல்லாரும் கூடி. அவ்வளோதாங்க. அவரை வந்து அக்யூஸ் மாதிரி தாங்க ட்ரீட் பண்ணுவாங்க. நீங்கள் நினைக்கிறது தப்பு. அவர் அக்யூஸ் இல்லை, வெளியே வரும்போது சில காவலர்கள்லாம் அவருக்கு சல்யூட் அடிக்கிறாங்களே. அவங்கள்ட்ட வேலை பார்த்தவங்களா இருப்பாங்க. ஆனால் ட்ரீட் பண்ணுறது அக்யூஸ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. நீங்கள் சொல்கிற பார்த்தா 10 விசாரணை குழு வந்தால் 10 பேரும் ஒரே கேள்வி தான். ஆமாம்மா, விதவிதமாக கேட்டுருவாங்க. ஒரே கேள்வியே வேற பூரா ரெக்கார்ட் பண்ணுவாங்கல்ல, சொல்ல 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 டைப் ஆகிட்டே இருக்கும். ஓகே, பூரா மாட்டிப்பீங்க. ஜெகன்மூர்த்தியாரை பொறுத்தவரையிலையும் என்ன, அவரோட கருத்து, அவர் எம்எல்ஏ, எஃப்ஐஆரில் பேர் இல்லை, கம்ப்ளைண்ட்டில் பேர் இல்லை. இல்லை, ஆனால் 5 செக்ஷனில் வந்து வழக்கு பதிவு போயிட்டுருக்கு. சர்க்கம்ஸ்டான்ஸில் வச்சு போட்டிருப்பாங்க. கன்ஃபஷன் வாங்கியிருக்காங்களே யாருக்கிட்டனா, அந்த மகேஸ்வரி லேடிகிட்ட வாங்கியிருக்காங்கல்ல, அதை வச்சு உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அவங்க இவரை கையை காமிச்சிட்டு இருக்காங்க. அவங்களும் அந்த அட்வொகேட்டும் ஜெகன்மூர்த்தியார் இருக்காரு அப்படின்னு அவரை பிடிச்சிக்கிட்டாங்க. இந்த லைன் வந்துட்டாங்க. இப்படி தான் ஒன்று ஒன்றா கோத்தது. பட் நேரடி இன்வால்மெண்ட் அவர்களாக இருந்தாருன்னு தெரியல. ஸோ பார்ப்பா, அது என்னப்பா பார்ப்பா அப்படின்ட்டு போயிருப்பாங்க. அவங்க ஏதோ வேலை பிஸியில் என்னென்னு பார்ப்பான்ட்டு போயிருப்பாங்க. அண்ணனே சொல்லிட்டாரு தெரியுமில்ல அப்படின்னு. ஏன்னா எல்லாருக்கும் ஜெகன்மூர்த்தியாருங்கிறவர் வந்து ஒரு பெரிய பிராண்டு. பூவை மூர்த்தியாரோட தம்பி, திருவள்ளூர், செங்கல்பட்டு இந்த மாவட்டம் பிராண்ட் அவர். அப்போ என்ன ஆகுனா, என்ன ஆகிட போகுது அண்ணனை மீறிங்கிற நம்பிக்கை வந்துருக்கும் உங்களுக்கு. பட் வேல்முருகன் ஜஸ்டிஸை பற்றி தெரில, சீறி போச்சுங்க. நேற்று கூட்டமாக வராமல் இவர் தனியாக வந்திருந்தா கூட இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிருக்காது. சாதாரணமாக தனியாக வந்து இவர் அட்வொகேட்டு கேஸு கூப்பிட்டுருக்காங்க, இவர் ஐடி கார்டும் இருக்கும். அப்போ கூட அது வந்து சாதாரண நியூஸாக கடந்து போயிருக்கு. உள்ளே வர்றது பெரிய விஷயம் இல்லை. இவர் ஓகே, மற்றவங்களாம் பாஸ்போர்ட் வரணும், அட்வொகேட் ஐடி கார்டை வச்சு உள்ளே வந்துட்டு வேல்முருகன் ஜட்ஜிட்ட தோன்றி, ஐயா நான் தான் ஐயா பூயமூர்த்தி ஜெகன்மூர்த்தி ஐயா, அதுமாரி தெரியல, அந்த வழக்கில் எனக்கு இன்வால்மெண்ட்டே இல்லையா அப்படின்னு சாதாரணமாக சொல்லியிருந்தா கூட அது வேறு மாதிரி போயிருந்துருக்கும். அவர் ஃபுல்லாக ட்ரிகர் ஆகிட்டார். அவர் கோர்ட்டுக்கு குறைச்சோம்னாக்க இவ்வளோ பேர் கூட்டத்தை கூட்டு வந்தால் நான் பயந்துக்கணுமா? நான் பயப்படணும்னு நினைக்கிறீங்களா? 1 கோடி பேர் இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். அவர் ஃபுல்லாக இறக்கிட்டாப்புல, ரிவர்ஸ் ஆகி போச்சு. அது இடியை இறக்கிட்டாங்க. அவ்வளோதான். நான் பயப்படணுமா? சார் நீ கோஆப்ரேட் பண்ண போங்கட்டார். சார் நீ முடிவு என்ன வருதுன்னு பார்ப்போம். ஆனால் இந்த காதல் ஜோடியாக இருக்கட்டும், அதன் பிறகு இந்த பையனுடைய அவங்க அம்மாவாக இருக்கட்டும், இவங்க மேலெல்லாம் எந்த வித புகாரும் நாங்கள் தெரிவிக்கலைங்க, இவங்கெல்லாம் இந்த இதெல்லாம் தடையிடவே கிடையாது, இது மாதிரி அந்த 2வது பையனை கடத்திட்டு போனது சம்மந்திங்க மாதிரி தெரிஞ்சது, என்னைக்கா இருந்தாலும் அவங்க கூட சமாதானமாக போக போகிறோம், சொந்த பந்தமாக ஆயாச்சு அப்படிங்கிறது அவங்க குறிப்பிடுறாங்க. இந்த திடீர்னு இந்த சமாதானங்களுக்கெல்லாம் அவங்களாம் சமாதானம் ஆகிட்டாங்க. சமாதானம் பண்ண வந்தவங்களாம் மாட்டிக்கிட்டாங்களே. இப்போ அவங்க சேரத்தான் போகிறாங்க. இதில் என்ன இருக்குது? அவங்களுக்கும் ப்ரெஷர், யார் தேனி குரூப்புக்கும் ப்ரெஷரு. ஏதாவது பண்ணாக்கா அவங்களும் ரிமாண்ட் ஆவாங்க. இவங்களும் ஏங்க தமிழ்நாடு பெரிய நியூஸ் இது. ஆமாங்க, இப்போ ஏங்க பெரிய நியூஸ் தாங்க அது. நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு லவ் பிரச்சனையில் லவ்வரை பிக்கப் பண்ணிருந்தா பரவாயில்ல. ஹலோ கைப்புள்ள ஸ்பீக்கிங் சொல்லி வேற ஒரு பொண்ணை தூக்கி வச்சிருப்பாரா இல்லையா வடிவேல்? அந்தமாரி வேற ஒரு பையனை பற்றிட்டு வந்தாக்க ஆளே மாத்தியில் தூக்கியிருக்காங்க. கன்சர்ன் பர்சனை தூக்கியிருந்தா கூட இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகாதுங்க. அதில் ஒரு மாரல் இருக்குது, ஒரு மோட்டிவ் இருக்குது. இது வேற இல்லது. இப்போ அவங்கெல்லாம் சம்மந்தி ஆகிடுவாங்க. சம்மந்தி நம்மளாம் ஒன்றாயிடுவோம். சம்மந்தி தேனிக்கும் திருவள்ளூருக்கும் லிங்கம் கொடுத்துருவோம். இப்படி இருந்தாலும் 2லேயும் தாயா இருக்குல்லங்கிற மாதிரி லிங்கம் ஆகிடுவாங்க. நாயுடு, நீங்கள் விஸ்வகர்மா, எல்லாம் அந்த ஒரு ஈக்குவல் ஜாதி தான் நம்ம. ஏன்னா 500 கோடி நாங்கள் வருமானம் வச்சுருக்கோம், நீங்கள் 5 கோடி வச்சுருக்கீங்க, வாங்க நம்ம ஒன்றாயிடுவோம். எல்லோரும் ஜெயிலுக்கு போயிட்டுருக்காங்கன்ட்டு அவங்க லிங்க் ஆகிடுவாங்க. இப்போ சீமந்தம் போட போகிறாங்க கொண்ட வச்சு. இவங்க எல்லாம் ஜெயிலுக்கு போக போகிறாங்க. அதான் நடக்குது. இப்போ யாருமே எதிர்பாராத ட்விஸ்ட். ட்விஸ்ட்டு இவர் வண்டியை கொடுத்தது தான் வந்த பிரச்சனையே. இவங்க ஏதோ ஒரு சிவிலியன் வண்டியில் போய் தூக்கியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், பிரச்சனையே இல்லை. இந்த வண்டியை மகஜரில் காமிச்சிருவாங்க. கிட்னாப்பு பயன்படுத்தப்பட்ட போலீஸ் ஜீப் இருக்குல்ல, அது விட்னஸ் மகஜரில் காமிச்சிருவாங்க, மெட்டீரியல் காமிச்சிருவாங்க. எப்படி நீங்கள் வழக்கு முடியாது உள்ளதாக இருக்கும், அது உள்ளதாக இருக்கும். அதை கொடுத்தவர் அப்புறம் இப்போ எங்கே இருப்பார்? அவர் வண்டியோடு சேர்த்து அவரையும் உள்ள வைக்க வேண்டியதுதான்.
யாராவது செய்வாங்களாங்க இந்த வேலையை? இல்ல ஜெகன்மூர்த்தி இந்த விஷயத்துல காரணம் பண்றதுக்கான காரணம் வந்து அவர் பட்டியல் சமூக தலைவரா இருக்கிறாரு, ஒரு மக்கள் பிரதிநிதியா இருக்கிறது வந்து இது அரசியல் காரணங்களாக இது மாதிரி அழுத்தங்களுக்கு தள்ளப்படுறாரு அப்படிங்கிற பார்வையை நிறைய பேர் எழுதி வராங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? ஜெயலலிதா கூட தான் ஜெயிலுக்கு போனாங்க. ஐயர் தான் அவங்க உள்ள போலையான்னு போனாங்கல்ல. சாதிக்கும் மைக்கேல் டி ஹுன்கா உன்கா சாதியெல்லாம் இதில் போய் என்னங்க இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவரெல்லாம் வந்து ஏன் இன்னும் சாதிய தலைவனா அடையாளம் காமிக்கணும்? தேசிய தலைவராக இருக்கட்டும், என்ன கெட்டு போச்சு? ஏன்னா பூவை மூர்த்தியாரோட வரலாறு படித்தேன். ஒரு 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 பெரிய ரேஷனிஸ்ட் லீடராக வாழ்ந்திருக்காரு அவர். அவரோட சகோதரர் இவர். ஒரு மாவட்டத்திலேயே பட்டியலின சமுதாயத்தை நிமிர்ந்து பார்க்க வச்சிருக்காரு. அவரே இன்னும் ஒரு சாதிக்குள்ளே போட்டணும். பொது தலைவனாகவே இருக்கட்டுமே. அப்படி அந்த பார்வையில் தான் என்னோட பார்வையெல்லாம் இருக்குது. சாதியை மாரி ஒரு கிரைம் நடந்திருக்கா இல்லையாங்கிறது தான் ஒரு குற்றச்சாட்டு. நம்ம மக்கள் தலைவன் அந்த குற்றச்சாட்டு நம்ம செய்யலை அப்படின்னு நம்ம தான் நெருப்பாட்டில் இறங்கி நம்மளை நிரூபணம் பண்ணிக்கணும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை கொடுப்பது நன்றி சார்.